நண்பா இன்னைக்கு பார்த்தீங்களா ரயில்வேல வேகன்சி வந்துக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஆர்ஆர்பியில் 32,000 வேகன்சி வந்துக்குது. அது நோட்டிஃபிகேஷன் வரல. அது மாதிரி இது பார்த்தீங்களா புதுசாக பார்த்தீங்களா 1036 வேகன்சி வந்துக்குது. இது பர்மனன்ட் போஸ்ட்டாக. இதில் ஹைலைட் என்னென்னா 12th படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்தீங்களா எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 50 பேஜுக்கு போகுது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் 50க்கு மேலே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா பிஜிடி வெரைட்டி ஆஃப் வேகன்சி பார்த்தீங்களா இதில் 187 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா சயின்டிஃபிக் சூப்பர்வைசரில் பார்த்தீங்களா 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா டிஜிடி இதில் பார்த்தீங்களா வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்டில் இதில் பார்த்தீங்களா 338 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா சீப் அசிஸ்டன்ட் பார்த்தீங்களா உங்களுக்கு 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்தீங்களா 20 வேகன்சியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் பார்த்தீங்களா இதில் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்களா 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் பார்த்தீங்களா 2 வேகன்சி. இது மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேகன்சி வந்துருக்குது. லேபார்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு வேகன்சி ஃபுல்லாக வந்திருக்குது. 1036 வேகன்சி வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்களா எல்லா ஜாப்க்குமே பார்த்தீங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா 12th படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎட் படிச்சிருக்கலாம். டிஇடி இதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி பார்த்தீங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா எம்பிஏ படிச்சிருக்கலாம், எல்எல்பி படிச்சிருக்கலாம், பிஏ பிஎல்பி இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு படிச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா இன்ஜினியரிங் இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் குறைஞ்சது 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. லெவல் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7, 8 இந்த லெவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்களா கேண்டிடேட் பார்த்தீங்களா 18 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு 48 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 48 இயர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் எஸ்சி எஸ்டி கேட்டகரி 15 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு கவர்மெண்ட் கொள்கைப்படி கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க. ஓபிசி பிசிஎம்பி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் 500 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீமேலு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி முறையில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாஸ் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதி அவங்க வச்சுருப்பாங்க. அது சேஞ்ச் ஆகும். போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணால், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்களா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி பேமெண்ட் ஃபீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்கேன். பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ண முடியும்.
இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/1/2025 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 6/2/2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது ரயில்வேல. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்குறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு 1 மாதமாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி உடனே அப்ளை பண்ணிடுங்க. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பேமெண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7/2/2025 8/2/2025 இந்த 2 நாளைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் எல்லாமே பே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6/2/2025. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 8/2/2025 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டே டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் 9/2 18/2 கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க 18/2/2025. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேட் பண்ணுவாங்க. இன்டிமேட் பண்ணாலும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இவ்வளோ பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.